செய்வினை செய்கிறாங்கல்ல, அவங்களோட அறிகுறிகள். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தப்பு செய்கிறவங்களுக்கு கூட மனசில் அச்சம் விழுகணும். அதனால இந்த பதிவு. ஒருத்தர் இருக்கார். அவர் சத்தியத்துக்கு மாறாக செய்வினையில் ஈடுபடுறாரு. தவறாக புரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அறியாமல் நாம் செய்கிறது தவறுன்னு புரியாமல் அவர் ஒரு செய்வினைக்கு ஒரு அவங்கள முடக்கணும், அவங்க மேலே இருக்க தெய்வத்தை மாற்றணும் அப்படின்னு தவறான பாதையில் போயிடுறாரு. அப்புறம் போய் அந்த இடத்துல செய்வினை செய்கிறாரு. அந்த செய்வினையோட பாதிப்பு அவங்களையுமே தாக்குது. அவங்கள தாக்கும்போது அவங்க மேலே நின்ன தெய்வம் அதிலேருந்து காத்து கொடுத்துருது அவங்கள. அதாவதுங்க, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நாம் செய்கிற தவறு நமக்கு திருப்பி கிடைக்கும்ல. நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா, அந்த தவறு எப்படி சொல்கிறது அப்படின்னா, நல்லவங்களை பாதிக்குது அப்படின்னா, அந்த கர்மா என்னைய பாதிக்கும்ல. அப்போ என்ன அது, அவங்க மேலே இருந்த சாமி, அவங்கள காத்து நின்ன சாமி ஒரு மாதிரி கோவிச்சிருச்சு. கோவிச்சதுக்கப்புறம் ஆனால் அவங்க எந்த ஒரு தீய செயலில் ஈடுபடலை. இதே மாதிரி நாம் செஞ்சவங்களுக்கு செய்வோம், திருப்பி விடுவோம்னு யாரையும் போய் பார்க்கல. தெய்வத்தை சத்தியமும் நீதியும் உண்மையும் நேர்மையுமா நின்று வர்றவங்க காத்தா என் சாமி என்னை காக்கட்டும், இல்லைன்னா நாம் மடிஞ்சு கூட நாம் விழுவோம், உயிரை கூட நம்ம கொடுப்போம். இந்த தீவினைகளில் மட்டும் போய் ஈடுபடவே கூடாது. நம்மளால் 4 பேர் காயப்படக்கூடாது. நம்மளால் 4 நான் வாழத்தான் செய்யணுமே தவிர கஷ்டப்படக்கூடாதுன்னு இருக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க, தெய்வத்தையே மட்டும், ஐயா எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருது, நீ இதுலேருந்து என்னை காத்து கொடு அப்படின்னு சாமின்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த செய்வனை செஞ்சவர் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்கள்ல. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இவங்களுக்கு தெரியலை, இவர் தான் நமக்கு அந்த செயல் செஞ்சுருக்காரு, அந்த தீவினை செஞ்சுருக்காருன்னு தெரியலை. இவங்க போகும்போது அவர் அந்த பக்கம் வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நடவடிக்கையே இவங்களுக்கு படம் போட்டு காட்டி கொடுக்குது. இவங்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அச்சம், ஒரு பயம், குடுன்னு ஓடி ஒளிகிறாரு மனுஷன். இது ஒரு தடவை. இன்னொரு தடவை அவங்களுடைய தன்னுடைய எப்படி சொல்கிறது அப்படின்னா, நெருங்கிய உறவினரை ஒருத்தரை பார்க்குறாரு. அவரை பார்க்கும்போது அதே மாதிரியே ஓடி ஒளிகிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, என்ன அவர் என்னை பார்த்துட்டு ஓடி ஒளிகிறாரு, முன்னாடி நல்லா பேசுவார், நல்லா அன்பாக உரிமையோடு பேசுவார், இப்போ என்ன இப்படி ஓடி ஒளிகிறாரு அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை அவங்களே அந்த இடத்துல அவர் உருவாக்குறாரு. இது முதல்ல. ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு பயம் வந்துருச்சு. நாம் தவறு செஞ்சோம், அதுலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்க நமக்கு திருப்பி எதுவும் செஞ்சுருவாங்களோ, திருப்பி செஞ்சிடக்கூடாது, அதனால் நாம் நம்மளை காத்துக்கணும் அப்படின்னு மறுபடியும் தீவினைகள்லையே ஈடுபடுறாரு, தீய செயல்களில் ஈடுபடுறாரு. தன்னை காக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தீய செயலில் ஈடுபட்டு மறுபடியும் ஒரு வினைக்கு உட்படுறாரு. அப்போ அது அவங்களுக்குமே தெரியுது. ஏன்னா அவங்க மேலே சாமி துடிகொண்டு பேசுதே, மலவோல சாமி. சாமி இருக்கும்போது, குலசாமி இருக்கும்போது நாம் ஏங்க கவலைப்படணும்? லட்சம் கோடி கணக்கில் இது மாதிரி தீவினைகள் வந்தாலும் மலை போல் இருக்கிற சாமி எல்லாத்தையும் மண்ணாக்கி விட்டுருங்க. அப்போ அந்த சாமி அதையுமே அவங்களுக்கு காட்டி கொடுக்குது. எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கனவு. அதாவதுங்க, இந்த பதிவு நான் ஏன் செய்வினை அப்படின்னு நான் சொல்கிறேன், காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கொடூரமான செயல்ங்கிறதுனால அதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இதை யாரும் செய்யக்கூடாது. அதே சமயம் குலதெய்வத்தை அதிகமாக நினைக்கிறதுனால, வணங்குறதுனால இதுலேருந்து நம்மளை காத்துக்க முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒரு கனவு. எது மாதிரி கனவு, இவங்க செய்கிறாங்கள்ல மறுபடியும் அவங்க பயந்து போய் யாரும் நமக்கு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீவினையில் ஈடுபடுறாருல அதே மனுஷன், அவரை காட்டி, அவர் உருவத்தை காட்டி, யார் அவங்க சத்தியத்தின் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கனவு. எப்படி ஒரு கனவு அப்படின்னா, அந்த தீவினை செஞ்சவர் வேகமாக அவங்களுடைய அந்த வீட்டு சுவர் இருக்கும்ல, முன் சுவரில் மாட்டு கொம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, மாட்டு கொம்பு அந்த தலையோட, அது மாதிரி ஒரு 2 மாட்டு கொம்பு தலையை அந்த மதிலில் ஒட்ட வைக்கிறார். இவர் இந்த தீவினை செஞ்சவரே அவங்க வீட்டுக்கு வெளியே அந்த மாட்டு கொம்பு தலையை ஒரு சில தாந்திரிகங்கள் கட்டுகளுக்கு அங்கே பண்ணி, அந்த மாட்டு ஏன் அங்கே இருந்து எது நம்மளை
தாக்கிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு உள்நோக்கத்தை வச்சு இது மாதிரி அந்த ஒரு தீ வினை செஞ்சது அவங்களுக்கு அறிகுறியாக அவங்க சாமி அப்படி கண்ணில் காட்டி கொடுக்குது. என்னப்பா அவங்களுக்கு ஒரே அச்சம். என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு, இப்படி தெரியுதே, என்ன இவர் ஆளை காட்டி இவர் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே சுவரில் வந்து இது மாதிரி ஒரு மாட்டு கொம்போடு இருக்கிற அந்த தலையை நம்ம அந்த சுவற்றில் பதிக்கிற மாதிரி தெரியுது, தப்பாக தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரே குழப்பம். என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த தெய்வத்தை பரிபூரணமாக நினைக்கிறாங்க. நினச்சி, ஐயா மலை போல நீ நிற்கிற, உன்னையை தவிர வேறு எங்கேயும் நாங்கள் போனதில்லை, 4 சனத்தை தேடி கூட போய் நாங்கள் விபூதி கூட வாங்கி பூசினதில்லை, வீட்டில் உன்னை நினச்சி விபூதியை பூசுவோம், குலதெய்வம் தான் எல்லாம்னு கிடப்பான், குலதெய்வம் எல்லாம் தான் எல்லாம்னு கிடப்போம், எங்களுக்கு ஏயா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே மறுநாள் அந்த அம்மாவுக்கு கனவுல அந்த பதிச்சு வச்ச அந்த மாட்டு கொம்பு தலை அப்படியே சரிஞ்சு கீழே விழுகுது. தெய்வம் குலதெய்வம் அவங்கள காத்து கொடுத்துருச்சு. அப்போ இந்த இடத்துல அந்த தீவினை செஞ்சவங்களோட அந்த அறிகுறியை சாமி காட்டி கொடுக்குது. எப்படி முதல்ல நேரில் பார்க்கும்போது ஓடி ஒளிகிறாங்க, அதே சமயம் நாம் செஞ்சுட்டோம் அவங்க திருப்பி நம்மளை செஞ்சுருவாங்க, அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செயலில் ஈடுபடும் போது அதுவுமே அவங்களுக்கு காட்டி கொடுக்குது. அப்போ இது போன்ற அறிகுறிகள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, தவளை நுணலும் தன் வாயால் கெடும் மாதிரி, தவளை தன் வாயால் கெடும் மாதிரி தவறு செஞ்சவங்களேவா அவங்க மனித இயல்பில் நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய உடலே வந்து காட்டி கொடுத்துருங்க. என் உள்ளம், என்னுடைய மனசு நான் எவ்வளவுதான் இது பண்ணி என்னுடைய இதில் நான் வச்சுருந்தாலும் என்னுடைய உடலானது ஒரு மாதிரி அச்சப்படும். அது இயல்பு, மனித உடலுக்கே இயல்பு, அதுவே காட்டி கொடுத்துரும். அப்போ அது போன்ற செயல்கள், அது போன்ற அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாமா? சரி, அதனால் இது மாதிரி செய்கிறாங்களே, இதை செஞ்சுட்டாங்களே, இதனால் நாம் கஷ்டப்படுவோம்னு யாரும் நினைக்க ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். செய்வினையை வந்து நீங்கள் பார்த்து அச்சப்படாதீங்க. நீங்கள் அச்சப்பட தான் அது ரொம்ப புதுசாக மலை மாதிரி வளரும். அப்படி நீங்கள் ஏங்க, நமக்கு வர்ற 1000 பிரச்சனையில் அது ஒரு பிரச்சனைங்க, கோடி பிரச்சனையில் அது ஒரு பிரச்சனை. கோடி பிரச்சனையை சரி பண்ணுறோம், அதை சரி பண்ண மாட்டோமா? அதை நம்ம சரி பண்ண தேவையில்லைங்க. நல்லா போய் குலசாமியை உறக்க நினச்சி, ஓங்கி நினச்சி, மனசில் நினச்சி ஒரு அழகாக ஒரு சூடத்தை பொறுத்துனா போதுங்க, அது சரியாயிடும். அதனால் இந்த செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல்ங்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சாதாரணமாக கடந்து போங்க. தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஈஸியான ஒன்று. ஏன் அப்படின்னா, தெய்வத்தோட பார்வை இருக்கிறவங்க இதெல்லாம் ஏங்க, அநீதியின் வழி வர்ற இது போன்ற செயலுக்கே இவ்வளவு ஒரு வீரியம் இருக்குது அப்படின்னா, நீதியின் பக்கம் நின்று மக்களை காத்து கொடுக்குற குலதெய்வத்தோட சக்தி எவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால சொல்கிறேன், இதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்க. சாதாரணமாக நினச்சி அதெல்லாம் கடந்து போயிருங்க. எப்படி சொல்லுங்கன்னா, ரோட்டில் போகும்போது ஒரு குப்பை இருக்கும் பாருங்க, அதை எத்தி தள்ளி விட்டு போகிற மாதிரி இதெல்லாம் தள்ளி விட்டு போயிடணுங்க. அதனால் இதெல்லாம் மனசில் நினச்சி நாம் அதை கவலைப்படக்கூடாது, அது பெருசாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். செய்வினை செய்தவர்களோட அறிகுறிகள், நான் அறிஞ்ச இந்த 2 அறிகுறிகளை நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.